வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. புத்தாண்டு பலன், தமிழ் புத்தாண்டு பலன். இந்த ஆண்டிற்கு பெயர் குரோதி. குரோதி ஆண்டிற்கான பலன் இது கும்ப ராசிக்காரர்களுக்கு எப்படி பலனை செய்யும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரோதி ஆண்டு அப்படிங்கிறது ஏப்ரல் 14, 2024. குரோதி அப்படின்னு பேரை கேட்டாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. குரோதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் படுற மாதிரி இருக்குது. பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தோம்னா அதில் ஒரு வெண்பா போட்டிருக்கோம். எல்லா ஆண்டும் ஒரு ஆண்டிற்கு ஒரு வெண்பான்னு ஒன்று உண்டு, அதற்கு பலனும் உண்டு. அவ்வகையில் இந்த குரோதி ஆண்டில் திருடர்கள் பயம் அதிகரிக்கும், மழை குறைவு, வெயில் அதிகமாக இருக்கும், உற்பத்தி விளைச்சல்கள் அதெல்லாம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் நமக்கு பயமாக தான் இருக்குது. இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு இறைவனை வேண்டுவோம். நமக்கு தெரிந்த வரைக்கும் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி குரோதி ஆண்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி செய்திகள்லாம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா, ராமேஸ்வரம் பகுதியில், தனுஷ்கோடி பகுதியில் பெரிய புயல் வந்ததாகவும், அப்போ அந்த பாலங்கள்லாம் காணாமல் போனதாகவும், அப்பையும் ஏதோ ஒரு வியாதி வந்ததாகவும் செய்திகள் வருது. அதெல்லாம் வரக்கூடாதுன்னு நம்ம இறைவனை பிரார்த்திக்கலாம். இந்த குரோதி ஆண்டு, இந்த குரோதி ஆண்டு பிறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஜாதகம் வரும். அந்த கிரக அமைப்பு, அந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, விருச்சிக லக்னம் வருது. விருச்சிக லக்னத்திற்கு 4ஆம் இடமான கும்பத்தில் செவ்வாய் சனி இணைவு, 5ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் ராகு, அதாவது மீனத்தில், 6ஆம் இடமான மேஷத்தில் சூரியன் குரு, மிதுனத்தில் சந்திரன் லக்னத்திற்கு 8ல், 11 அப்படிங்கிற கன்னியில் கேது. இதெல்லாம் கிரக அமைப்பு குரோதி ஆண்டு பிறக்கும்போது. நம்ம பலன் அப்படின்னு சொல்லும்போது எப்படின்னு பார்த்தோம்னா, வருஷக்கோள்கள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும், என்ன பயிற்சிகள் நடக்குதுன்னு பார்க்கணும். அதில் பார்த்தோம்னா ராகு கேது பயிற்சி இந்த ஆண்டு இல்லை, சனி பகவானுடைய பயிற்சியும் இல்லை. கும்பத்தில் தான் சனி இருக்க போகிறார், மீனத்தில் ராகு, கன்னியில் கேது. குரு பகவான் மட்டும் வருட தொடக்கத்திலேயே, அதாவது குரோதி ஆண்டு ஆரம்பத்திலேயே, ஏப்ரல் 14 குரோதி ஆண்டு பிறக்குது. மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி. குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறுறார். இந்த மாற்றம் எல்லாமே கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, குரு பகவான் 4ல், உங்கள் ராசிக்கு 4ல், ஜென்ம ராசிக்குள்ளேயே சனி பகவான், 2ல் ராகு, 8ல் கேது. இப்படி ஒரு கிரக அமைப்பு நமக்கு புலப்படுது. இது என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கும்போது பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நெருக்கடி ஏற்படும். கணவன் மனைவி இடையே கொஞ்சம் ஒற்றுமை குறையும். உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் பாதிக்கலாம். அதனால் இதெல்லாத்தையும் நம்ம கவனமாக இருக்கணும். பொருளாதார ரீதி அப்படின்னா கொஞ்சம் தேவையில்லாத செலவை குறைச்சிக்கணும், கொஞ்சம் சேமிப்பை நம்ம சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துடணும். கணவன் மனைவி இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஏன்னா 2ல் ராகு இருக்கு இல்லையா, அதனால் பேச்சில் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். உடல் ஆரோக்கியமும் கொஞ்சம் பாதிக்கலாம், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அசையா சொத்து வகையில் ஏதாவது செலவுகள் வரலாம். அதனால் அந்த மாதிரியான செலவுகளும் நம்ம கொஞ்சம் எப்படி வருது, ஏன் வருது, எதுக்கு வருது அப்படின்னு பார்த்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அசையா சொத்துக்களில் இல்லை வாங்குறதுல ஏதாவது லித்திகேஷன் கூட வந்துடலாம், ஏதாவது அசையா சொத்து வாங்கினீங்கன்னா. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் நல்லா நடக்கும், தொழிலை பற்றி பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஆனால் கவனத்தோடு தான் எந்த தொழிலாக இருந்தாலும் அதை செய்யணும். ஏன்னா நமக்கு போட்டி பந்தயம், பொறாமை, அந்த மாதிரி விஷயங்களில் தொழிலில் போட்டி வரலாம். ஆனால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, இருந்தாலும் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நமக்கு மறைமுகமாக நம்மளுடைய உத்தியோகத்துக்கு இடைஞ்சல் பண்ணுற மாதிரி ஏதோ சில பேர் இருப்பாங்க. அதனால் கவனமாக இருக்கணும். குடும்பம் வரைக்கும் கவனமாக தான் இருக்கணும். கிடைச்ச வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணக்கூடாது. எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தாலும் நாளைக்கு பண்ணுறேன், நாள் நின்று பண்ணுறேன், இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லாமல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த குரோதி ஆண்டை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. தொழிலில் அதிக முதலீடு கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட்டை தேவையில்லாமல் பண்ணாதீங்க.
ஏன்னா பணம் கையாளுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயத்திலும் பயணம் கையாளுவதிலும் கவனமாக இருக்கணும். 2ல் ராகு இருந்தால் பணம் நிறையா வரும், ஆனால் நம்மளுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல், பணத்தை முதலீடு செய்வதில் கவனமாக இருக்கணும். இப்படிலாம் இருந்துட்டோம்னா இந்த குரோதி ஆண்டை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. நன்மையான ஆண்டாக தான் இருக்கும். இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது மேலும் சிறப்பை தரும்.